குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஹவுலு ப்ளஸ் வந்து காய்கறிலாம் நாங்கள் எங்கே போய் வாங்குவோம். ரெண்டு பேர் இண்டிவிஜுவல் மட்டும் வாழ்கிறதுக்கு வந்து எவ்வளோ நம்ம அமௌண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி நாங்கள் வந்து நானும் என் சிஸ்டரை வந்து எப்படி எங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறோம், எப்படி எங்கள் பில்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் இந்த விலாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மோஸ்ட்லி ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கிறது டிமார்ட்டில் தான் நிறைய பேர் ஷாப் பண்ணுறாங்க. நாங்களும் டிமார்ட்டில் தான் ஷாப் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த மாதத்துக்கான வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், அதுக்கப்புறம் மேரிகோல்டு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தூர் சோப்பு, கோல்ட்வினர் ஆயிலு, சென்சோடைன் பேஸ்ட்டு, உப்பு, நைஸ் உப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொட்டை, மூக்கொட்டை வந்து கருப்பு கொட்டை இருக்கும் இல்லைங்களா, அது காபுல்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சன்னான்னு சொல்லுவாங்க. ஸோ அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் கிளீனரு, இதெல்லாம் தான் நாங்கள் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது எல்லாத்துக்கும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 700 கூட இல்லை, 682. அதுக்கு முன்னாடி என்ன சுகர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 800 சேஞ்ச் வந்துச்சு. நான் கேல்குலேட் பண்ணல இன்னும் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. மேபி 800 கிராஸ் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். 800 சேஞ்ச் கிட்ட வந்துச்சு. இதுவே எங்களுக்கு இந்த மாதத்துக்கு வந்து இதுவே போதும். இந்த சோப்பே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 2 to 3 months கிட்ட வரும். நாங்கள் 2 பேரும் தனித்தனி தான் சோப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது 2 to 3 months கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 1.5 months அது வரும். துணி துவைக்கிற சோப் வந்து மோஸ்ட்லி நான் ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிட்டு வரதுனால சோப் பவுடர் வச்சு வெறும் ஊரை மட்டும் வச்சு துவைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் நாங்கள் எப்போவுமே போய் சந்தாபுராவில் தான் வாங்குவோம். இது நீங்கள் வந்து சந்தாபுராவோட வ்ளாக் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சந்தாபுராவில் வந்து சாட்டர்டே மட்டும்தான் வந்து பார்த்திங்களா சந்தை இருக்கும். அங்கே எல்லா பொருளுமே நமக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு நமக்கு கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வந்து ஒரு 4-5 பேராக இருக்கீங்க, வீட்டில் 5 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் காய்கறி வாங்கினா எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியல. நான் 2 இண்டிவிஜுவலுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி 3மே சேர்ந்து வந்து 50 ரூபா கொடுத்தாங்க. அது சின்ன சின்ன தட்டில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அங்கே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியே ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டப்போ வந்து அவங்க வந்து 1/4 kgயே 50 ரூபா அப்படின்னு சொன்னதுனால நான் காஞ்ச பட்டாணியை நான் வாங்கிட்டேன் 20 ரூபாய்க்கு. அது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 100 ரூபா அப்படின்னு சொன்னதுனால ஓகே 3 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபா கிடைக்குது. இதே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட வரும். அதனால் 3 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபான்னு சொல்லி நான் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பழம் அங்கே செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு அன்னாச்சி பழம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 60 ரூபா, 1/4 கிலோ வந்து 40 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு பழம் வந்து 3/4 கிலோ கிட்ட வந்துச்சு. 40 ரூபா 50 ரூபா பே பண்ணி நான் அதை வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரீனான ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து கீரை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே, எல்லா வெந்தயக்கீரை, எல்லா கீரையுமே ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் இந்த பொம்சந்திரா எலக்ட்ரானிக் சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா இங்கே போங்க. இங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சமே சீப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போன கருவாடு, அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி கருவாடு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். உங்களுக்கு கருவாடு அந்த மாதிரிலாம் பிடிக்குன்னா அங்கே போய் நீங்கள் வாங்குங்க, கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் ஃப்ரெஷ்ஷான மீன் ஐட்டமெல்லாம் உங்களுக்கு வந்து நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் எல்லா கடல்லேருந்து எடுத்துகிட்டு வராங்களா, இல்லை வந்து கடல் மீனா இல்லை ஆற்று மீனான்னு தெரியல, அதெல்லாமே கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் ப்ளேஸாக இருக்கும் உங்களுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பேச்சுலராக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நான் முக்கியமாக என்ன விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சானா, இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 விஷயம் நான் இதில் வந்து என்னோடய வ்ளாகில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டாக இருக்கிறது வந்து எவ்வளோ வந்து அண்டர் ரேட்டடாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டடா அப்படின்னு பேசணும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து பிஜியில் இருக்க வரைக்குமே எனக்கு தெரியல. ஓகே நம்ம வீடு எடுத்து ஸ்டே பண்ணலாம், நம்ம பிஜியில் இருக்கா நான் சாப்பாடும் நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நான் வந்து சாப்பாடு நல்லா இல்லை, ஆக்சுவலாக நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, நல்லா இல்லை, நல்லா இல்லாதனால தான் நான் வீடு எடுத்து ஸ்டே பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் வீடு எடுத்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருந்து நல்லாயிருக்கு. ஓகே நமக்கு பிடிச்சமான சாப்பாடு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், நமக்கு நிறைய காய்கறி, நமக்கு என்ன நம்மளோட டயட் கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் நான் வந்து வீடு எடுத்து ஸ்டே பண்ணேன். ஆனால் இப்போ வீடு எடுத்து ஸ்டே பண்ணிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வண்டி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பெருசாக டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. சந்தாபுராவுக்கு போனால் அங்கே நிறைய பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சந்தாபுராவில் இங்கே வந்து ட்ரெயின் இருக்குது. ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் மட்டும் ட்ரெயின் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி இல்லை. ஸோ அடல்ட்டாக இருக்கிறதும் போதும், எல்லா இடத்துக்குமே நாங்களே நடந்தே போயிட்டு நடந்தே வந்துட்டு எங்களோட பில்லை நாங்களே பே பண்ணிவிட்டு
வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. நம்ம வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ கூட, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவே டேக் கேர் பண்ணிப்பாங்க எல்லாமே. கிராசரிக்கு அதுக்கு இதுக்கு நீ இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கொடு அவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் எனக்கு கேட்டதே கிடையாது. அப்போ வந்து லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே எல்லாமே அரிசி தேங்காய் அது மட்டும்தான் வீட்டிலேருந்து கொண்டு வரோம் நாங்கள். அதுவும் தேங்காயும் ஒரு சில வாரம் வீட்டுக்கு போகலைன்னா கொண்டு வர முடியாது. ஸோ எல்லா பொருளுமே ஒவ்வொரு பொருளையும் நம்மளே காசு கொடுத்து வாங்கணும். நம்மளோட இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும். இப்போ தான் தெரியுது நம்ம வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எதையாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டால் எதையாவது போட்டு உடச்சிட்டா ரொம்ப கழுவி ஊற்றுவாங்க, திட்டுவாங்க. அப்போல்லாம் நான் வந்து என்ன இப்போ இப்படி திட்டுறாங்க, சின்ன பொருள் தானே உடஞ்சிச்சு, அதுக்கு எதுக்கு இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ நான் ஒரு அடல்ட் ஆகி நானே என்னுடைய ஒவ்வொரு செலவையும் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்புலேருந்து சோப்புலேருந்து எல்லாமே நானே காசு கொடுத்து வாங்கவும், நானே தனியாக அதுக்காக நடந்து வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கவும் தான் எனக்கு உண்மையிலேயே வந்து அடல்ட்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னம்மா நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுன்னு சொல்கிறேன், ஆனால் நீ கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறியே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து சில பேர் ரொம்ப ஒரு நிறையான்னு கிடையாது, லைவில் வந்து ஒருத்தங்க ரொம்ப வல்கராக வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கமெண்ட்டு, நான் நார்மலாக வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலையும் ஒருத்தர் வந்து ரொம்ப வல்கராக பேசியிருந்தார். அதுக்கு பயந்துட்டே தான் நான் கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது. இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் செக்ஷனை நான் ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன். இப்போ வந்து சில பேர் மட்டும் இல்லாமல் வந்து என் கூட ஆஃபீஸில் என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, என் கூட லஞ்ச் சாப்பிட்ற என்னோடய கலீக்ஸ் வந்து இதை பார்ப்பாங்க, என்னோடய ஃபேமிலி பார்ப்பாங்க, எங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யாராவது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. அப்போ அவங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படித்து பார்த்தாங்கன்னா வந்து என்ன நினைப்பாங்க, என்னோடய சேனல் வந்து பெரிய சேனல் கிடையாது, சின்ன சேனல் தான், இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகிட்டுருக்க சேனலு. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் போட்டால் வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா, எல்லோரும் பார்ப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து பார்க்க. இதில் முக்கால்வாசி பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கதே எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய கொலீக்ஸு, என்னோடய ரிலேட்டிவ், அந்த மாதிரி தான் என்ன சப்ஸ்கிரைப், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தாங்களா என்ன நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருக்கீங்கன்னா எந்த இடத்துல ஒரு பொதுவான இடத்துல வந்து நான் ஒரு 1.5 GB நான் நெட்டு வச்சுருக்கேன், உனக்கு வந்து நான் யாருன்னே தெரிய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் நீங்கள் ஒரு கமெண்ட் வந்து போட்டுட்டு போயிடுறீங்க. எல்லோரும் நான் சொல்ல கிடையாது, நாட் எவ்ரி ஒன். விமன் வந்து விமன்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ், அவங்களே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. மென்னு தான் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறது. அதுவும் மென்னுனா நாட் எவ்ரி ஒன், சில பேர் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வந்து வல்கர் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. இதை பார்த்து தான் நிறைய ஜென்ரேஷன் வளரும். இந்த கமெண்ட் நீங்கள் வந்து ஒரு கெட்ட வார்த்தை போடுறீங்க, அது ஒரு பார்த்து அந்த வார்த்தையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒருத்தங்க பயன்படுத்துவாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கோங்க, ஒரு நல்ல அடல்ட்டாக நடந்துக்கோங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான திருக்குறளே இருக்குது, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவையான பழம் இருக்கும்போது நம்ம காயை போய் சாப்பிடுவோமா, அந்த மாதிரி தமிழில் பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான சொற்கள் இருக்குது, இலக்கியம் இருக்குது, அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் இருக்குது. அதையெல்லாம் வந்து பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அசிங்கமான வார்த்தையை வந்து பயன்படுத்தி தான் கமெண்ட் செக்ஷனில் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.